வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுதாசரன் ரெசிபி. இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நைட் எடுத்த வீடியோ தாங்க. நைட்டு என்ன சாப்பாடு அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். தேங்காய் சட்னி பண்ணியிருக்கேன், அதை தான் இப்போ தாளிச்சிட்ருக்கேன். தேங்காய் சட்னி அரைச்சி வச்சாச்சு, அதை தாளித்து கொட்டிடலாம். இன்றைக்கி வந்து தோசை தாங்க. ஏன் தேங்காய் சட்னி பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாம்பார் இருக்குது. மதியானம் சாதத்துக்காக வச்ச கத்திரிக்காய் மாங்காய் போட்டு வச்ச சாம்பார் இருக்குது. அப்போ சாம்பாரோட தேங்காய் சட்னி சூப்பராக இருக்கும் இல்லைங்களா? அதனால தான் இதுதான் வந்து சாம்பார். கத்திரிக்காய் மாங்காய் போட்டு வச்ச சாம்பார். அடுத்தது பார்த்திங்கன்னா, இது வெங்காய சட்னி. இது காலையில் அரைச்சது தான். காலையில் பண்ண வெங்காய சட்னி. வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு அரைச்சி தாளிச்சது. அதில் கொஞ்சம் இருந்தது, சரி அந்த சட்னி இருக்கட்டும்னு வச்சுட்டு, இது இப்போ நைட்டு பண்ண தேங்காய் சட்னி. இப்போ வந்து கத்திரிக்காய் சாம்பார் இருக்குது, தேங்காய் சட்னி இருக்குது, அப்புறம் கொஞ்சம் வெங்காய சட்னி 3 இருக்குங்களா? சூப்பராக தோசையோ அல்லது இட்லியோ ஊற்றி சாப்பிட்டோன்னா செம்மையாக இருக்கும். யார் யாருக்கெல்லாம் சாம்பாரும் தேங்காய் சட்னியும் கலந்து சாப்பிட ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, தோசை வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. தோசையை ஊற்றி சுட சுட அப்புறம் நம்ம வச்சுருக்க சாம்பார், தேங்காய் சட்னி, வெங்காய சட்னி எல்லாத்தையும் கலந்து சாப்பிட்டோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது என்ன பார்த்திங்கன்னா, மதியானம் வச்ச ரசம் தான் இது இருக்குது. அப்புறம் கொஞ்சமாக சாதம், மீந்த ஒரு 2 ஸ்பூன் சாதத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அவ்வளோதான் வீடியோ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.